கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் மெயினான ஒரு ரோல் இருக்கிறது அஃபோர்டபுளான ஒரு மெட்டீரியலில் பயன்படுத்தணும். யூஸிங் அஃபோர்டபுள் மெட்டீரியல். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம வீடு கட்டுற இடத்துல இருந்து அரௌண்ட் ஒரு 10 to 15 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்க மெட்டீரியல் அஃபோர்டபுளான ஒரு மெட்டீரியல் பயன்படுத்த முடியும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிகமாக விலை அப்படிங்கிறது இருக்குது. ஒரு செங்கலோட விலை 6 ரூபாயிலிருந்து 7 ரூபா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு 3 ரூபா எடுத்துக்குது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு 10 ரூபா வந்து சேர்ந்துடுது. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மேனுஃபேக்சரிங், ஒரு சிமெண்ட் கல் மேனுஃபேக்சரிங் இல்லை ஒரு செங்கல் மேனுஃபேக்சரிங்கோ இல்லை அதர் மெட்டீரியல்ஸ் லைக் இன்டர்லாக்கிங் பிரிக், ஏசி பிளாக் மேனுஃபேக்சரிங், ஸோ இந்த மாதிரி ஏதாவது மேனுஃபேக்சரிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது கண்டிப்பாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணும். ஸோ ஒரு சிலர் வந்து வீட்டில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் ஒரு சில மெட்டீரியல்களுக்கு மாற்றாக சில மெட்டீரியல் பயன்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்டி பார்க்கு பதிலாக பேம்புவை பயன்படுத்த முடியும். ஸோ எப்படி இதை பயன்படுத்த முடியும்? இது வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரு மெட்டீரியலாக, இதை பயன்படுத்தினா ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத நான் இண்டிவிஜுவலான ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். பட் பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதோட டக்டைலிட்டி அப்படிங்கிறது, அதாவது வளையும் தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் அதை பயன்படுத்த முடியும். இன்னொன்று நம்ம லோக்கலில் கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் பயன்படுத்தலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து மட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, களிமண் வீடை எதிர்பார்க்குறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக நாங்கள் ஒரு ஹவுஸ் டூர் பண்ணியிருப்போம், களிமண் கட்டப்பட்ட ஒரு வீடு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்க மெட்டீரியலை வச்சு நீங்களே பிரிக்கை ரெடி பண்ணி கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் மட்டுமே ஒரு 15 lakhs வந்து எடுத்துக்குது. பிரிக் அண்ட் போல்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா பிரிக் அண்ட் போல்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒரு டெக் எனபிள்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூலமாக உங்களோட கனவு வீடை உங்களால் கட்டிக்க முடியும். ஃபாஸ்ட்டான ஒரு டெலிவரி கொடுக்குறாங்க. 340 குவாலிட்டி செக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ப்ரைஸை வந்து இவங்க ஹைக் பண்ணுறது இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ரெகுலரான ஒரு அப்டேட்டை ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட் ஆஃபராக 8 லட்ச ரூபாய்க்கான டிஸ்கவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் நீங்களும் பயன்பெற முடியும். அவங்களோட வெப்சைட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக கிளிக் பண்ணி அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அழகான வீட்டை கட்டுறதுக்கு நீங்கள் அவங்கள அணுகலாம். செகண்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் டிசைன். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கம்மியாகும். எப்படி சிம்பிளான டிசைன் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் வீட்டில் எத்தனை ரூம் பிரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதோட வால் எண்ணிக்கை அதிகமாகுது, சுவரோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஒரு சுவரும் எக்ஸ்ட்ரா வர அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுமே அதிகமாகுது. ஆனால் ஒரு சிலர் தவறு பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10க்கு 10 ஒரு செங்கல் சுவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல் சுவரை நான் கம்மி பண்ணிவிட்டு ஒரு விண்டோ போடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா. இது வந்து கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு அதிகமாகும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆகிறத விட நீங்கள் ஒரு யூபிவிசியில் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 20% 30% செலவாகும். நீங்கள் உட்டன் விண்டோவில் போகிறீங்கன்னா 50% மேலே எக்ஸ்ட்ராவாக செலவாகும். ஸோ நீங்கள் வந்து விண்டோ மூலமாக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு பெரிய விண்டோ போடுறோம் அப்படிங்கிறது ஒரு ராங்கான ஒரு கான்செப்ட். வீட்டுக்கு எவ்வளோ விண்டோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் விண்டோ போடுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை நம்ம சூஸ் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு வீட்டுக்கு டைல்ஸ் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் அந்த வீட்டுக்கு எதுக்காக போடணும், எங்கே எப்படி போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹால், பெட்ரூம் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் ஒரே டைலை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். பட் கிச்சனுக்கு வந்துட்டு நம்ம வந்து கிளாஸி ஃபினிஷ் போட முடியாது, மேட் ஃபினிஷ் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைல்ஸை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டிசைனை ஹோல்சமாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கம்மியாகும். எப்படி அதுக்கு நான் கரெக்டான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்போ டைல்ஸ் எடுத்தாலும் எக்ஸ்ட்ராவாக 10% வந்து எடுப்போம் வேஸ்டேஜ்க்காக. இந்த மாதிரி டைல்ஸோட காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்குமே நம்ம வந்துட்டு எல்லாமே சேர்த்து ஒரே மாதிரியான டைல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்மி பண்ண முடியும். ஒரு சிலர் தன்னோட வீடை வந்துட்டு முதல்ல கட்டுறவங்களா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட அட்வைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிக்சர் பிளானையும் ஒரு 2D வீட்டோட 2D பிளானையும் வாங்கிக்கோங்க. இது வாங்குறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை முன்னாடியே நம்மளால் எஸ்டிமேஷன் போட்டுற முடியும். ஸோ அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும். மெட்டீரியலை இறக்கி வச்சுட்டு அதை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபோர்த்தாக வந்து பார்த்திங்கன்னா, யூஸ் ஆஃப் ப்ரீ ஃபேப்ரிகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். ப்ரீ ஃபேப்ரிகேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் மேலே இன்னொரு ஸ்ட்ரக்சரை வந்து அடுக்கிட்டு போயிட்டு ஒரு பில்டிங் ரெடி பண்ணுறது தான் ப்ரீ ஃபேப்ரிகேஷன் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய பாலம் அமைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு போர்ஷனை 2-3 போர்ஷன் அடிக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாலத்தை ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கு இண்டிவிஜுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அது பேர் தான் ப்ரீ ஃபேப்ரிகேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். பெரிய பெரிய டேம்லலாம் பார்த்துருப்போம். பெரிய பெரிய பிரிட்ஜஸ், கனெக்டிங் பிரிட்ஜஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது வீடுகளையும் பயன்படுத்த முடியும்.
ஒரு மொத்த வாலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு லாக்கிங் சிஸ்டம் மூலமாக ஒரு பெரிய வீடை ரெடி பண்ண முடியும். அதுவும் ஃபாஸ்ட்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முறையை இதில் பயன்படுத்த முடியும். நீங்கள் சென்னையில் இருக்க மாதிரி இருந்தால் சென்னை சில்க்ஸ் பில்டிங் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர் மூலமாக தான் இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதேமாதிரி ரிலையபிளாகவும் இருக்கும், எல்லாமே பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது. ஸோ 5th பாயிண்ட், எனர்ஜி எஃபிஷியன்ட் டிசைன்ஸ். ஸோ எனர்ஜி எஃபிஷியண்ட்டான ஒரு டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வேஸ்டேஜாக இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து ரீசைக்கிள் பண்ணி உள்ளே நம்ம பயன்படுத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடுகளுக்கு சோலார் எனர்ஜி போகிறது ஒரு நல்ல கான்செப்ட். சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது. இந்த சோலார் எனர்ஜி மூலமாக நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறது வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குமே, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஈவிஸ் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இருக்க எலக்ட்ரிசிட்டியோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஹைக் ஆகும். ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த சோலார் பேனல்ஸோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல பிராண்டான நல்ல குவாலிட்டியான ஒரு சோலார் பேனலை நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட இபி கனெக்ஷனும் இருக்கட்டும், இந்த மாதிரியான சோலார் பவரும் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோலார் பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கரண்ட் ஆஃபாக இருந்தாலும் நம்மளால் அங்கே சோலார் பவரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் இந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியமானது இந்த சோலார் எனர்ஜி ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு நல்ல முறையில் உருவாக்கப்படக்கூடிய எனர்ஜி. வீடு கட்டும்போது முடிஞ்ச அளவுக்கு நல்ல நேச்சுரல் லைட்டிங், நல்ல ஒரு வென்டிலேஷன் வர்றதுக்கு ப்ராப்பரான வே விடுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பகல் நேரங்களில் அதிக நேரங்கள் லைட் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். நல்ல வெளிச்சம் நல்ல காற்று உள்ளே வந்துட்டு போனால் வீடு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வீட்டுக்கு 20%, 100 சதுர அடி இருக்கக்கூடிய வீட்டுக்கு 20 சதுர அடி கண்டிப்பாக ஒரு வென்டிலேஷன் இல்லைனா டோர் விண்டோ வந்து விடணும். ஸோ ப்ராப்பரான ஒரு காற்று உள்ளே வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஏர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஆம்பியன்ஸுமே நல்லாயிருக்கும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வேஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகுது. அதில் முக்கியமாக அதிகமாக பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்டேஜ் வாட்டர். ஸோ நீங்கள் வீடு கட்டும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் எதுவுமே ப்ளேஸ் பண்ணாமல் ஒரு நார்மலான பேராக இருக்கக்கூடிய மணல் அமைப்பை வைங்க. ஸோ அந்த மாதிரி அமைக்கிறதுனால மழை பெய்யும் போது தண்ணி வந்து அதில் போய் ஸ்டோர் ஆகும். இன்னொன்று நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டரை வந்து அதில் விடலாம். ஒரு சின்ன கார்டன் அமைப்பை வச்சுக்கோங்க. ஒரு சில மரங்கள்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட் வாட்டர் வந்துட்டு அது எடுத்துக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் கல்வாழை. இப்போ இந்த மாதிரி வாழை மரங்கள்லாம் நீங்கள் அமைக்கிறீங்கன்னா ஈவன் நீங்கள் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணால் கூட அந்த நுரையை கூட அது வந்து எடுத்துக்கும். பயோசேஃப்டி டேங்கை வந்துட்டு பண்ணுங்கள். பயோசேஃப்டி டேங்கில் நிறைய வகைகள் இருக்குது, நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது நல்லது உங்களுக்கு எது ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய அமௌண்ட்டை வந்து நம்ம ஃபுட்டுக்காக செலவு பண்ணுறோம். ஒரு சின்ன சின்ன அமைப்பில் இருக்கக்கூடிய மாடி தோட்டத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக அவங்களால க்ரோ பண்ண முடியும். இன்னொன்று உங்களுக்கு டெய்லி யூசேஜுக்கு அந்த ஃபுட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஃபுட்டில் நம்ம கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். தக்காளி கூட. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மாடி தோட்டங்களை பயன்படுத்தலாம். கம்மியான அளவு தான் தண்ணியுமே எடுத்துக்கும், பராமரிப்பும் கம்மியாக இருக்கும். வீட்டில் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தணும், செல்ஃப் சஸ்டைனபிள் வாழ்க்கை வாழணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களிடம் விடைபெறுவது சகிலன். பை.